என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருஷத்தில் இது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். நாளை காரடையார் நோன்பு ஞாபகம் வச்சுக்கிறோம். மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போகிறது ரொம்ப விசேஷம். கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கலாம், சடாரண கல்யாணம் கூடி வரும். இப்பெல்லாம் பெண்களை விட பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. பையங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த கல்யாண செய்தி ஒன்று இன்றைக்கி வரப்போகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். சார், ஃபாரின் அசைன்மெண்ட்டுக்காக காத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்க போகிறது ஃபாரின் அசைன்மெண்ட், நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எனது ரிஷபராசி என்பர்களே, யார்கிட்ட கோவப்பட்டாலும் சரி, இன்னைக்கு மனைவிட்ட கோவப்படக்கூடாது. என் முகத்தை மட்டும் விட்டுட்டு என் உடம்புல எங்கே வேணால் அடிச்சுக்கோங்கணும், பெர்சனாலிட்டி கிட்ட போயிடக்கூடாதே அப்படின்னு கிடும். 8ஆம் இடத்துல சந்திர பகவான், சில நேரம் ஒரு அவமானம் அப்படி தெரியும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போய்க்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ரொம்ப லாபமாக இருக்குது. சுக்கிரன் லாபத்தில் இருக்கார் பாருங்க, அது ரொம்ப விசேஷம். செல்வ செழிப்பு வரும், சுபகாரியங்கள் பற்றிய செய்தி வரும். மிதுன ராசி என்பர்களே, நினைத்த காரியமெல்லாம் வெற்றி. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதும் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதும் அனுகூலம். திருமணத்துக்கு நல்ல வரன் அமைய போகிறது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமேனா பாருங்க, அவ்வளவு நல்ல நாள். வெளிநாட்டில் உங்கள் பையனோ பொண்ணோ இருக்கா, திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு வரனே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற வாழ்க்கையில் இப்போ இந்த வரன் கூடி வரும். இன்றைக்கி பெண்கள் நிறைய பேசுவார்கள், மனசு விட்டு பேசுவார்கள். திருமணத்துக்கு வரன் பார்த்தா அந்த வரன்ட்ட நிறைய பேசுவார் பெண்கள். என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படி அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்வார்கள். பிஸ்னஸ் லாபமாக இருக்கும். கடகராசி என்பர்களே, புது வேலை, புது மகிழ்ச்சி, கலக்கர சந்திர பிடிப்பா எல்லாரும் உங்களை. புது வீடு, புது மனை அப்படின்னு யோகமாக இருக்கு. எதிர்பார்க்கிற லோன் சாங்ஷன் ஆகிறது. இதனால் வெளியிடங்களில் தண்ணீர் குடிக்கிற போது, சாப்பிடுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகிற அமைப்பு இருக்கு, அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீண்ட நாள் வியாதிகள் குணமாகிற வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, நிறைய பேர் எப்போ குழந்தை பிறக்கும், செயற்கை முறை கருத்தரித்தலில் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற அடிக்கலாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் கூடிடுச்சு. அப்படி செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. பெண்கள் சமூக வலைத்தளத்தில் உங்கள் பதிவுகளை கவனமாக இடுங்கள். சமூக வலைத்தளத்தினுடைய உங்கள் பயன்பாடு சில நேரம் உங்களுக்கு ஆபத்தாகலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோ போடுறது, சுயவிவரங்கள் போடுறதெல்லாம் இளம் பெண்கள் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசி பெண்கள், கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கும். கன்னிராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டு உபயோகப் பொருள், எலக்ட்ரானிக் பொருட்கள், நல்ல டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, டிஷ் வாஷ் வாங்குறது, வீட்டுக்கு திரைச்சீலை வாங்குவது அப்படின்னு இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். பாவம் வீட்டுக்காரருக்கு தான் கொஞ்சம் திண்டாட்டம், பையில் பணம் இல்லையே அப்படின்னு. ஆனால் இருவரும் உழைக்கிற அற்புதமான காலம். பெண்கள் இன்னைக்கு அருமையான முடிவு எடுப்பாங்க, வீட்டிற்கு நன்மையை செய்வார்கள். கணவர் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாகவும் இருப்பாங்க. அவருக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க. இது ஒரு நன்மையான நாள் வியாபாரிகளுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, பெண்மை வாழ்கவென்று குத்திடுவோமடா அப்படின்னார் பாரதியார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல, பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வியில், வேலை வாய்ப்பில் எல்லாத்திலையும் முன்னேற்றம். மருத்துவத்துறையைச் சேர்ந்த பெண்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி. 3ஆம் இடத்துல சந்திர பகவான், சுக்கிரன் 6ல். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும். நிறைய பேர் இன்றைக்கி டிரைவிங் கற்றுப்பாங்க.
ஒரு மகிழ்ச்சியான நாளா, எண்ணங்கள் வெற்றி பெறும் நல்ல நாளா இந்த நாள் இருக்க போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சுக்கிரன். பல பேர் நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சோசியல் மீடியாவில் உள்ள உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அற்புதத்தை தரும். வழிபாடுகளிலேயே மிகச்சிறந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. எந்த தெய்வத்தை வேணா நமஸ்காரம் பண்ணலாம், குலதெய்வத்தை மறக்கப்படாது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே போகலாம். புதிய தொழில் தொடங்கும் யோகம், நல்ல குழந்தைகள் பிறக்கும் யோகம் இந்த நாள் மிகச் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. தனுசு ராசி என்பர்களே, ராசியில் சந்திர பகவான். புதிய வீடு மனை வாகனம் வாங்குற யோகம், நல்ல கார் வாங்குற யோகம், புதுசா வீடு வாங்குற யோகம், வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்குற யோகம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். பெண்கள் புதிய தொழில் துவங்குவார்கள். இருபாலருக்கும் இது மகிழ்ச்சியான வெற்றிகரமான செய்தியை கொண்டு வரும். மகர ராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 3ல். நிறைய பேருக்கு இன்னைக்கு பயணங்கள் அமையும். பெண் பார்க்கும் படலங்கள் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும். கும்பராசி என்பர்களே, காசு பணம் துட்டு வரக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். இல்லை உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா, பையன் இருக்கார், கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கள் அப்படின்னா, ரொம்ப நாளாக பார்த்துட்டு அமையலைன்னா இன்னைக்கு திடீர்னு அமையும். ரொம்ப நல்ல நாள். ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். திரைத்துறை, நாடகத்துறை, இப்படி எந்த துறையை சேர்ந்த கலைஞர்களாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம். பிஸ்னஸில் நல்ல லாபம். மீனராசி அன்பர்களே, சுக்கிரன் உச்சத்தில் நாங்கள் பாருங்க, அப்படி இன்னைக்கு 0 எல்லாம் ஹீரோ ஆகக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம். நல்ல வருமானம் வரும். கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். மீனராசியை சேர்ந்த பெண்கள் வீட்டில் இடுவதுதான் சட்டம். பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். அதே நேரத்தில் இந்த நாள் புதிய தொழில் துவங்கலாம். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். தன வருமானம் பெருகும். மனசில் மகிழ்ச்சி கூடும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா? நாளை காரடையார் நோன்பு.